ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி கிட்ட பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக நின்று இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பூசாரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாமி பாதத்தில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அழகரையும் மீனாட்சி அவங்க படுக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த கோயில் பூசாரி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்குன்னா சாமி வந்து ஆடுற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மோகனா பார்த்தீங்கன்னா கருப்புக்கு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பூசாரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் சட்டையை கழட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சட்டையை கழட்டிடுறாங்க. அப்போ கருப்பு வந்து நிற்க வைக்கிறாங்க. பம்பையும் உடுக்கையும் அடிக்கிறாங்க சாமி வர்றதுக்காக. கருப்பு மேலே பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி வந்து இறங்கவே இல்லை. அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஏன் கருப்பு மேலே சாமி வரல, பெரியம்மா அந்த கருப்பா, என்ன தப்பாக இருந்தாலும் மன்னிச்சு சாமி இறங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சாமி வேண்டிக்கிறாங்க. மோகனாவும் பார்த்தீங்கன்னா என்ன எதா இருந்தாலும் கருப்பு மேலே கருப்பு பெரியம்மா அந்த கருப்பான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாமி வந்துடும், இப்பயே அந்த மாதிரி இருக்கு, என்ன குறையா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அப்போ பூசாரியும் பார்த்தீங்கன்னா என்ன கருப்பா என்ன குறையா இருக்கு, ஏன் அவர் மேல வந்து நீ சாமி இறங்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியும் கேட்டு இருக்காங்க. இவங்க கருப்பவும் பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருப்பவும் கண்ணை திறந்து யோசிக்கிறாங்க. யாரும் எதிர்பார்க்காத விதமா பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தீங்கன்னா சேதுக்கு வந்துருது. சேது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமி ஆடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்வர்யா, தமிழ்ச்செல்வி, ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பூசாரி பார்த்தீங்கன்னா சரி வா கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி சாமி இவர் மேலே இறங்கியிருக்கு, நீங்கள் யார் யார் அருள் வாக்கு கேட்கணுமோ எல்லாம் கேட்டு விபூதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கருப்புக்கு சாமி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைங்கள தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அப்பத்தா வராங்க. அப்பத்தாக்கு சாமி பார்த்தீங்கன்னா நீ இந்த குடும்பத்தை கட்டி காக்க வந்தவ, உனக்கு இருந்தாலே இந்த வயசுல உனக்கு இவ்வளோ ரோஷம் இருக்கக்கூடாது, ஆனால் நீ என் வீட்டுக்கு வந்திருக்கல்ல, என்னோட வீட்டு பரம்பரைக்கு வந்திருக்கல்ல, நீ எனக்கு இருக்கிற ரோஷம்னா உனக்கும் இருக்கும், நீ நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாமி வந்து சொல்லுது. அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா சரிங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா வந்து வாக்கு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜாவும் பார்த்தீங்கன்னா எது உண்மை பொய் எதுன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கும் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மோகனாவும் சரி வராங்க. மோகனாவுக்கும் பார்த்தீங்கன்னா சாமி அருள் வாக்கு கொடுத்து நீ இந்த வீட்டுக்கு வராம வேற ஒருத்தர் வந்திருந்தா அந்த குடும்பம் நிலைச்சிருக்காது, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோகனாவும் போயிடறாங்க. சாவித்திரியும் வராங்க. சாவித்திரிக்கு பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தீங்கன்னா புள்ள தப்பு பண்ணால் தாய் தான் கண்டிக்கணும், ஆனால் எங்கள் தாயே தப்பு பண்ணால் புள்ள எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது, என்ன மாற்றிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குது. மாற்றிப்ப சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் போயிடுறாங்க. தாமரையை கூப்பிடுறாங்க. தாமரைக்கு சாமி பார்த்தீங்கன்னா என்ன உனக்கு பணக்கார வாழ்க்கை வேணுமா அப்படின்றாங்க. இல்லை சாமி இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, இனிமேல் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி, சித்ரா என்ன 3 பேரும் அப்படியே நிற்கிறீங்க, ஐஸ்வர்யா நீங்கள் போயிட்டு சாமி கிட்ட அருள் வாக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை அவங்க குடும்பத்தில் எல்லாரும் கேட்கட்டும் அப்புறம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டி, வசந்தி எல்லாம் போயிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி நீ போ தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா இல்லை நான் போகல அப்படின்றாங்க. அப்போ சேதுக்கு வந்திருக்கு சாமி பார்த்தீங்கன்னா என்ன வரமாட்டியா நீ அப்படின்றாங்க. இல்லையே நான் தினமும் நினச்சி தானே உன்னை கும்பிட்றேன், நான் எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவா அப்படின்றாங்க. பின் என்ன அங்கேயே நிற்கிற இங்கே வா அப்படின்றாங்க. அப்போ தவன் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி போய் அடி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க. அப்போ சாமி பார்த்தீங்கன்னா நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அப்போ செல்லப்பாண்டி, வசந்தி எல்லாம் என்ன செய்யாத தப்புக்கு இவ தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் சித்ரா, ஐஸ்வர்யா, ஈஸ்வரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பயம் விழுந்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உண்மை ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வரும். அப்போ உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி தீர்மானிக்கும் போது உன்னோட எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும், நீ கவலைப்படாத, எப்படி தான் நீ இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கின்னு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கேட்ட உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாத அமைதியாகவே நிற்கிறாங்க. எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தமிழ்ச்செல்வி போயிடுறாங்க. அப்பத்தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா நீ போடி அப்படின்றாங்க. இல்லை
நான் போமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடி பயமா இருக்கு உனக்கு? போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா அங்க வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சாமி பார்த்தீங்கன்னா, பம்ப் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் சேது பார்த்தீங்கன்னா, சாமி ஆடிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட கோவமா பார்த்தீங்கன்னா, "என்ன வரமாட்டியா? நீ என்ன தப்பு செஞ்சிருக்க? எதுக்கு வரமாட்டேன்னு சொல்ற? ஏதோ நீ பண்ணியிருக்க. என்ன பண்ணியிருக்க சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கத்துன உடனே பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஈஸ்வரி, சித்ரா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. "ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா" அப்படின்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கண்ண தொறந்து பார்க்குறாங்க. சரி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவும் யோசிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "ஏய் ஐஸ்வர்யா பயப்படாத, தைரியமா இருக்கிற மாரி காட்டிக்கோ. உண்மைலாம் வெளிய வராது. நீ எதுக்கு இந்த மாரி பயப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியா சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.